நான் ஏற்கனவே சொன்னேன், அவனை நம்பாத, அவன் திருட்டு பையன், அவனை நம்பி நீ அவனை காதல் பண்ணினா நிச்சயமா உனக்கு அவன் வாழ்க்கை தர மாட்டான்னு நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. நீ இப்போ கேட்காம போயிட்டு அவங்ககிட்ட கெட்டு குட்டி செவர ஆகி மாசமாகி வந்து நிற்கிற. இப்போ நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? உன் கூட பிறந்தவன் யாருமே எனக்கு கை கொடுக்கல தெரியுமா? சொல்லு. அவன் கூட பிறந்தவன் யாருமே உன்னை சேர்க்கல, எல்லாம் உன்னை விரட்டி விட்டாங்க. சரி, போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவனை யார் என்ன ஏதுன்னு பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தாலும் அவன் இந்தோனேஷியாக்காரன், பாஸ்போர்ட் இல்லாமல் திருட்டுக்கிழமை வந்து மலேசியாவில் நுழைஞ்சிருக்கான். அது தெரியாத நீ போயிட்டு அவனை காதல் பண்ணியிருக்க. சொல்லு, நியாயமா காதல் பண்ணது? காதல் பண்ணது மட்டும் இல்லாமல் மாசமாகி வந்து நிற்கிற. சரி, உனக்கு நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தேன், கல்யாணம் பண்ணி சீரு சிற்பமாக உன்னை அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரி கெட்டு குட்டிச்சவரை வந்து நின்னீங்கன்னா எப்படி? நான் இப்போ என்ன பேச முடியும் அவங்ககிட்ட? சொல்லு, நியாயமா நீ பேச? நீ செஞ்சுது என்ன குறுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ வந்து வயிற்ற வலிக்குதுன்னு வந்து உட்காந்துருக்க. பிள்ளை பிறந்தா உன்னை யார் பார்க்கறது? ஏதோ ஸ்கேன் பண்ணி உன்னை பார்த்தா ஒரு பிள்ளையா இருந்தா பரவாயில்லன்னு பார்த்தா 4 பிள்ளையா? இப்போ மாவு தின்னு விற்கிற வேலை என்னன்னு தெரியுமா? அது வேற உனக்கு சூப்பு வேற வச்சு கொடுக்கணும். 1 கிலோ இது பிராலு இறச்சி வந்து 18 வெள்ளியா? என்ன அப்படியே மங்குற குறுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய? உனக்கு பயம் இருக்கா கொஞ்சமாவது? வாழ்க்கை கெட்டு குட்டி செவரா வந்து நிக்கிறிய? சொல்லு. அப்படி கோபமா அந்த சைடு தலை திருப்பிக்கிட்டா நான் என்ன தீர்த்தேன்? என்ன பட்டாத ஒழுங்க பேச்சு கேட்பியா? கேட்க மாட்டேன். அப்பயும் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருப்ப நீ. ஒரு இந்தோனேஷியாக்காரன் ஒரு திருட்டுத்தனமா வந்து மேஜர் வந்து நுழைஞ்சிருக்கான், அவனை போய் காதல் பண்ணிட்டு மாசமா வந்து நிக்கிறேன். அவன் கூட இங்க பாரு, இவனும் இப்படித்தான், நீயும் இப்படித்தான். சொல்லு, இனிமே ஒழுங்கா இருந்து தெரியுமா வீட? இன்னும் இந்த காதலை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன்.